மோட்டோரோல வந்து G04 அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே நம்ம வந்து வாட்ஸ்அப்போட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 537 நிட்ஸ் வரையும் பிக் பிரைட்னஸ் பாண்டா கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காது நல்ல விஷயம். 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வருது. அதே ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் யூனிசோக்கோட T606 அப்படிங்கிற ஒரு 1.6 GHz ஆக்டோகோர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் ரேங்கிங்கை வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது ஒரு என்ட்ரோல் சிப் செட்டாக வருது. ஸோ லைட் வெயிட்டான ஆப்ஸ், குறிப்பாக வாட்ஸ்அப் மாதிரியான 1-2 ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அல்லது சாதாரண கேஷுவல் கேம் மட்டும் தான் விளாடுவேன். மற்றபடி ஹெவியான மல்டி டாஸ்கிங்கோ இல்லை வந்து ஹெவியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். கேமிங் வந்து ரொம்ப பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஃபோன் செட் ஆகும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 நம்ம பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுக்குறாங்க. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. நான் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைம்ல ஃபோன்ல யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 14 OSல வந்து MyUX அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இது வந்து லைட் வெயிட் ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப லைட் வெயிட்டான OS ஆக இருக்கு. கேமராஸை பொறுத்தவரைக்கும் பேக் சைடில் சிங்கிள் கேமரா தான். ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ரீட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மற்றபடியாக நமக்கு இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. டால்பி அட்மோஸும் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது போய் FM ரேடியோ இந்த ஃபோனோட தராங்க. ஃபோனோட வெயிட் வந்து 178.8 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் IP52 ரேட்டிங் இருக்கு. நான் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் இருக்கு. அது சைடோட பவர் பட்டன் தராங்க. மற்றபடி நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது 5G சப்போர்ட் கிடையாது. 4Gக்கான VoLTE தான் இருக்கு. இது போக டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான விஷயம் கொடுக்காங்க. பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் ஒரு 15 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டும் சார்ஜ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பேசலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை 6999 அப்படிங்கிற பிரைசிங்லையும், அதே வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 7999 அப்படிங்கிற பிரைசிங்ல விற்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனை பார்க்கும்போது ஒரு டீசென்டாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த டிஸ்பிளே வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு 18 வாட்டாவது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியே பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் மோட்டரோல கண்டிப்பாக இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மோட்டரோட G04 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.